பேசுற அவன் பவர் உனக்கு தெரியாது. 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்சு கிட்னாப் பண்ணா எவனும் எதுவும் கேட்கல தெரியுமா? கிட்னாப் பண்றதுக்கு ரவுடியா இருந்தா போதும்டா, எதுக்குடா சாமி? நிறுத்துங்க. இப்போ உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால என்ன சாமின்னு ஒத்துக்கிற. அந்த ஆளுக்கு என்ன தெரியும்? இப்போ நிரூபிக்கிறேன். ஓகே பெரியசாமி, இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டேன்னு வையேன், டிங்குன்னு அப்படியே உன் மண்டையில ஞானம் பிறந்துரும். அதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே தெளிவாயிடும். போய் இன்னொரு பேக்கு போட்டு வாப்போ. ஓ ஷூர். இது என்ன? கையே. அம்மா, இது என்ன? கையே. அம்மா அடிக்கிறாரு, கொஞ்சம் பார்த்து பதில் சொல்லுங்க. புரிஞ்சு போச்சு. ஐ அண்டர்ஸ்டுட். அபய ஹஸ்தம். நான் யாரு? சாமி. நான் பேச சொல்ல இந்த ஆள் எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ண. ஆமா சார், அவர் சொல்லும்போது எதுவுமே புரியல, நீங்க சொன்ன அப்புறம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. கம்ஃபர்டபுளா கீழே உட்காரு பக்தா. உட்காரு. அது சரி. இப்போ எல்லாத்தையும் நம்ம திறந்து போட்டு பேச போறோம். அப்ப இதுல என் பொண்டாட்டி இன்வால்வ் பண்ணாதீங்க. நீ கொஞ்சம் உள்ள போ, நான் சொல்ற வரைக்கும் வெளியே வராத. நீ எல்லாத்தையும் ஓப்பனா பேசணும் பெரியசாமி. சரி. உள்ள எதுவும் வச்சு கூட ஃப்ரீயா இருக்கும். ஓ, சுப்புவோட டேடியும் அந்த ஜிகேவும் என்ன பண்றாங்க? வேற என்ன சார் பண்ணுவாங்க? பெரிய மனுஷங்க, பிசினஸ் பண்றாங்க. அவங்க அப்பா சுந்தரபாண்டி எனக்கு சாமி. அவன் ஒரு டுபாகூர் சார். அவன் பண்ற முள்ள மாதிரி தனத்தை மறைக்க தான் என்ன மாதிரி லாயரை வச்சிருக்கான். சுப்புவுக்கும் ஜிகே பையனுக்கும் கல்யாணமாமே எங்கேயோ கல்யாணத்துல சந்திச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார். லவ் அட் ஃபர்ஸ்ட்